Hi friends, welcome to Teach Tamil Rockers. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா PUBG லைட்டில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது டாப் 3. இது எந்த ஒரு சேனல்லேருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போல் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம 3 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். உங்களால் தான் 3 சப்ஸ்கிரைபர் தாண்டினா தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி நம்ம எப்படியாச்சும் 6 சப்ஸ்கிரைபர் தாண்டணும். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சூப்பராக போடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஓல்டு பேஸில் இருக்குது இந்த ஸ்குவாட் ஹவுஸில் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்குவாட் ஹவுஸில் மேலே ஏறிட்டு இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு இந்த ஸ்லாப் இருக்கும். அந்த ஸ்லாப் மேலே ஏறி ஜம்ப் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ண முடியல, நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் நான் போய் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா திட்டு மேலே ஏறிடுங்க. ஏறிட்டு அந்த எட்ஜ் வரைக்கும் வந்துடுங்க. அந்த எட்ஜாண்ட வந்துட்டு மேலே கேமரானால மேலே தூக்கிட்டு ஜம்ப் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ண ஈஸியாகவே நீங்கள் ஏறிடுவீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனிமியை ஈஸியாகவே அடிக்கலாம். கிரானைட் போட்டு ஈஸியாகவே அடிக்க முடியும். அது இல்லாமல் இந்த 2 வீட்லேயும் நம்ம டீம்மேட்ஸு நிற்க வச்சுட்டு டீம்மேட் இந்த லாக் ஜோன்ஸ் போடுவாங்க. இங்கே இருந்தாவே நீங்கள் ஈஸியாக அடிக்கலாம். அங்கே இந்த பில்டிங்கில் பக்கத்து பில்டிங்கில் இருந்துட்டு ஈஸியாகவே டீம்மேட் இங்கே கீழே உங்களை கில் பண்ணுறாங்கன்னா எனிமி உங்கள் பக்கத்தில் வந்துட்டாவே உங்கள் டீம்மேட் கில் பண்ணுவாங்க, நீங்களும் கில் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்க இந்த 2 பில்டிங் தான் பார்க்கணும். இங்கே மோஸ்ட் ஆஃப் லூட்டு நிறையவே கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா லாக் ஜோன் முக்கியமாக போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கிடைக்கும் லூட்டு நான் இப்போயே பாருங்க. M416 AKM ஈஸியாகவே அசால்ட்டாக கிடைக்கும். லெவல் 3 பேக் பேக், லெவல் 3 வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு எல்லாமே கிடைக்கும். பார்த்திங்கன்னா சில டைமில் கிடைக்காது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரூஃபுமே இருக்கும். இங்கே மோஸ்ட் ஆஃப் நிறைய எனிமீஸ் வந்து இங்கேயே உக்காந்து நம்மளை ஷூட் பண்ணுவாங்க. மேலே ஸ்டெப்ஸில் ஏறும்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த டோராண்ட நல்லா வந்துடுங்க. அந்த எண்டாண்ட கரெக்டாக வந்து மேலே ஜம்ப் பண்ணால் நீங்கள் ஈஸியாக மேலே ஏறிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு இங்கேருந்து ஈஸியாக எனிமியை நீங்கள் கில் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 6x 8x AMW கார் 19 தான். இங்கேருந்தே ஹெட் ஷாட் ஈஸியாக அடிக்கலாம். லாஸ்ட் ஜோன்ஸ் முக்கியமாக நிறைய போடுவாங்க. உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் ஜோன் எங்கெங்கே போடுவாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் டீம்மேட்ஸை ஏறி வச்சுட்டு இங்கேருந்து கிரானைட்டு மால்ட்டோலாம் போட முடியும். இங்கேருந்து அந்த இடத்துல மால்ட்டோ போவோம், ஜம்பாயே போவோமே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஈஸியாக கில் பண்ணலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த மலையில் யாரா இருந்தாங்க ஈஸியாக கூட நம்ம கில் பண்ணி அடிக்க முடியும். எனிமி எங்கே இருக்கான்னு தேடுவான். நம்மளை எங்கேருந்து அடிக்கிறானே தெரியலையே அவனும் பார்ப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மாட்டோ போடுறேன் பாருங்கள். அந்த பில்டிங் அந்த பக்கத்து பில்டிங்கில் போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகுது. இப்போ அந்த சைடு யாருன்னா டீம்மேட்டு இருந்தானா நம்ம டீம்மேட்டை நம்ம எனிமி கில் பண்ணுறான் பார்த்தா இங்கேருந்து ஈஸியாக கில்லு தட்டி பறிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்மோக் பாம்பு போகிற ஸ்மோக் அங்கே போயிடுச்சு பாருங்கள். இங்கேருந்து ஸ்மோக் போட்டுவிட்டு நம்ம எங்கேருந்து ஸ்மோக்கு போகிறானே தெரியாமல் எனிமே நம்ம இங்கேருந்து ஈஸியாகவே அடிக்கலாம். அங்கே தேடுவான் எனிமி எங்கே இருக்கான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் பின்னாடி இருக்க இந்த இடம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வீடு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜீப்பு வேணும். இந்த ஜீப்பை வந்து ஏறி மேலே நின்றுடுங்க. மேலே நிற்க வச்சுட்டு இந்த திட்டு மேலே ஈஸியாக நீங்கள் ஏறிடலாம். இங்கே கூட லாஸ்ட் ஜோன்ஸ் நிறைய போடுவாங்க. இங்கேருந்தே நம்ம ஈஸியாக கில் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எனிமி போவான், ஒரு பாட்டு தான், நான் பிளேயர் கிடைக்கல. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்டு ஏற ட்ரை பண்ணுறாரு. அதனால் அவரால் ஏற முடியல. ஆனால் நான் ஈஸியாக ஏறிட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியாது இந்த மாதிரி என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு அவருக்கே தெரியல. பார்த்திங்கன்னா எனக்கு எனிமே நம்ம ஈஸியாக அடிச்சிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே லாஸ்ட்டு ஒரு அடி அடிச்சார். அவர் நம்ம கீழே தட்டி பறிச்சிட்டாரு. அவரால் ஏற முடிஞ்சால் அவரே ஏற முடியல, நான் ஏறிட்டேன். இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க.